வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चतुर्शैलेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களுடைய ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுருத்தர சததம சர்க்கமானது 104. ராவண சூலபங்கா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார்னாக்க, இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ ராமபிரான் மீது சக்தி ஆயுதத்தை சூலாயுதத்தை ஏறினானாம். அந்த சூலாயுதமானது திரிசூலமானது இவரை தாக்கத்துக்கு வந்துருக்கு. அதை ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், சக்தி ஆயுதத்தை எய்தி அதை அழைத்து பூமியில் போட்டாராம் சூலாயுதத்தை என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்ச்சமருத்யனேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं युद्धकाण्डத்தில் சதுருத்தர சததம சர்க்கமானது 104. ராவண சூலபங்கா. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கனாகப்பட்ட ராவணன் திரிசூலாயுதத்தை ராமபிரான் மேலே எழுதினானாம். அது வந்து கொண்டு இருக்கும் சமயத்திலேயே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாருன்னா, இவர் தன்னுடைய அம்பிலிருந்து சக்தி ஆயுதத்தை செலுத்தி அந்த சூலாயுதத்தை செயலிழக்க செய்து அதை பூமியில் அழித்தாராம் என்கின்ற தலைப்பிலே சொல்ல இருக்கின்றோம். தஸ்ய கிருத்தஸ்ய வதனம் திருஷ்ட்வா ராமஸ்ய தீமதः சர்வபூதானி வித்ரேஷு பிராகம்பத ச மேதினி. ரொம்பவும் இந்த ராமபிரான் ரொம்பவும் பேரறிவாளர். ஏன்னா அவர் தான் மகாவிஷ்ணுவாச்சே 50%. அப்படி இருக்கக்கூடியவர் மிகவும் கோபம் கொண்டு
முகத்தை பார்த்து அவருடைய முகமானது எவ்வளவு கோபமாக இருக்குது அப்படின்று இருக்கக்கூடிய அந்த முகத்தை வந்து யாரெல்லாம் பார்த்தா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உயிர்வாழ் பிராணிகள் எல்லாமே நடுநடுங்கி போச்சாம். இவருடைய முகத்தை பார்த்து பூமாதேவியே நடுங்கி போனாலாம். சிம்ம சார்தூல வான்சீல சஞ்சசால சலத்ருமஹா பபூவ சாரி க்ஷுபித சமுத்திர சரிதாம் பதிகி. அந்த இலங்கை பட்டணத்தில் காடுகள் இருக்குது, மலைகள் இருக்குது, காடுகள் இருக்குது, பெரிய கடல், வங்கக்கடலானது போயின்னு இருக்கு. அங்கே வசிக்கக்கூடிய சிங்கங்கள், புலிகள், அங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே ஸ்ரீராமினாரோட முகத்தை பார்த்து அதிர்ந்ததாம். இவருடைய முகத்திலேருந்து வரக்கூடிய அந்த கோப அக்னியானது மரங்கள்லாம் அடியோட அசைஞ்சு கொடுத்ததாம். அதாவது எல்லா விதமான ஆறுகளும் சரி எங்கே போய் சேரும்? கடலில் போய் சேரும். அந்த பெருங்கடலானது மிகவும் கலக்கமடைந்து இருந்ததாம். கதாசிய கர நிர்கோஷா ககனே புருஷாகணாக ஔத்வாதிகானி நர்த்தந்தா சமந்தாத் பரிசக்ரமுகு. பறவைகள்லாம் பறக்கிறதோன்னு ஆகாயத்தில், காக்கா, குருவி எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணித்தான், கழுதையை போல உழையிட்டு தான். ஆகாயத்தில் மேகங்கள்லாம் ரொம்பவும் கொடூரமான சப்தத்தை கொடுத்து பலவிதமான தீய நிமித்தங்களை, அதாவது அசுப அந்த சுகத்தை இதை வந்து காமிச்சித்தான். எல்லா பக்கங்கள்லேயும் மேகங்களானது அலைந்து திரிந்து கொண்டே இருந்ததாம். மேகம் மட்டும் எப்பவுமே அலையக்கூடாது. நம்ம மனசானது மேகம், அதனால தான் சொல்கிறது நம்ம மனசும் வந்து அலைபாயக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அலைபாய்ஞ்சதுன்னா நமக்கு கஷ்டம் வரும், துன்பங்கள் வரும். அதனால் மனசு அலைய விடப்படாது. ராமம் திருஷ்டுவா சுசங்கிருத்தா உத்பாதாம்ச சுதாருணான் பித்ரேஷு சர்வபூதானி ராவணஸ்யா பவத்பயம். ரொம்பவும் அளவு கடந்த கோபம் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் ரொம்பவும் யாராயுமே சகிச்சிக்க முடியாத அளவுக்கு மிக கொடிய நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தீய நிமித்தங்களையும் பார்த்துட்டு எல்லா பிராணிகளும் பயந்து போச்சான். அதெல்லாம் பயந்து போனதுனால, நடுநடுங்கி இருக்கிறதுனால, இந்த மகா பாவியான அரக்கன் இருக்கானோனோ ராவணன், அவனுக்கும் அச்சமானது உண்டானதாம். அந்த சமயத்தில் விமான தாஸ்தா தேவா கந்தர்வாசிய மகோரகாக ருஷீதான வதைத்யாஸ்ய கிருத்மனந்தஸ்ய கோச்சராக தத்ருசுஸ்தே மகாயுத்தம் லோக சம்பர்த்த சம்ஸ்திதம் நானா பிரகரணைர்பீமை சூரையோ பிரயுத்யதோஹோ. அப்போ வந்து ஆகாயத்தில் மேலே வானுலகத்தில் விமானத்தில் இருந்த தேவர்கள், கந்தர்வர்கள், மகா உரக்கர்கள், முனிவர்கள், தானவர்கள், அசுரர்கள் எல்லாரும் மற்றும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே பயங்கரமான பலவிதமான ஆயுதங்களை கொண்டு போரிடக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் அரக்கனாகப்பட்ட ராவணன் இவர்கள் வீரருடைய அந்த போரை பார்த்துட்டு எப்படி இருந்தான் தெரியுமா? பார்க்கறதுக்கு பிரளய காலத்தில், அதாவது அந்த யுகமானது முடிய போகிறது.
அந்த யுகம் முடியும் பொழுது எப்படி அழிவானது ஏற்படுமோ அதற்கு சமமாக மாபெரும் போரானது கண்ணால் நடந்து கொண்டிருப்பதை கண்ணால் பார்த்தலாம் எல்லாரும். ஊசு சுரா சர்வே ததா விக்கிரக மாகதாக பிரேட்சமானா மகத்யுத்தம் வாக்கியம் பக்தியா பிரகிருஷ்டவது. அப்போ ஆகாயத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கும் அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக வந்திருந்த எல்லா விதமான அசுரர்களும் தேவர்களும் இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெரும் போரை பார்த்துட்டு மகா பக்தியோடையும் மனசில் சந்தோஷத்தோடையும் எல்லாரும் சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, தசக்ரீவம் யாகூர் அசுரா சம் அவஸ்திதாக தேவா ராமம் அதோசுஸ்தே துவம் ஜெயேதி புனப்புனக. அங்கே இருந்த அசுரர்கள் என்ன பண்ணாலாம், இந்த போரில் ராவணன் தான் வெற்றி பெறணும் அப்படின்னுட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலாம். ஏன் அசுரர்களுக்கும் அரக்கர்களுக்குமே ஒத்து வராது. ஆனால் எதுக்காக அவனுக்கு சொன்னான் அப்படின்னா, இந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எக்காலத்தையும் ஒத்து வராது. ஆனால் அதே சமயம் தேவர்கள் என்ன பண்ணாலும் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து நீங்கள் தான் இந்த போரில் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரானுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலாம். திரும்ப திரும்ப அசுரர்களும் தேவர்களும் இந்த மாதிரி மாறி மாறி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாலாம். ஆனால் இந்த அசுரர்களுக்கு ராவணன் கெட்டக்க அரக்கன் கெட்டக்க வெறுப்பு உண்டு. ஏன்னா அவன் இவாளையும் மதம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் இந்த அசுரர்கள் என்ன பண்ணாலும் தேவர்களோட கையானது ஓங்கி நிற்கக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருந்ததுனால தான் அவர்கள் என்ன பண்ணாலும் ராவணனை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாலாம் அசுரர்கள். ஏதஸ்மின் நந்தரே क्रोधात् राघवस्य स रावणः प्रहर्तु कामो दुष्टात्मा स्पृशन् प्रहरणं महत् वज्रसारं महानादं सर्वशत्रु निवर्हणं शैलसिंहदिवैकूढैः शितं दृष्टि भयावहं सदोमम् इव दीक्षणाग्रम युगान्ताग्निश योभमम् अधिरौद्र मनासाध्यं कालेनावि दुरासदं त्रासनं सर्वभूतानां धारणं वेदनं तदा प्रदीप्तमिव रोषेण शूलं जग्राह रावणः. இவா எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சமயத்தில் கொடுமையான செயலை செய்யக்கூடியவனும் எல்லாரையும் காதலடிக்கக்கூடியவனுமான மகா பாவியான ராவணன் ஸ்ரீ ராமபிரானிடம் ஏற்பட்ட கோபத்தினால அவரை எப்படியாவது நம்ம ஆழமாக காயப்படுத்தியே தீரணும் அப்படின்ற அந்த தீய எண்ணத்தோட அனற்பிழம்பாக ஜொலிக்கக்கூடிய ஒரு சூலத்தை தன்னோட கையில் எடுத்துட்டானாம். அந்த சூலமானது இந்திரனுடைய கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய சூலம். அந்த சூளம் எப்படின்னாக்கா அதை எழுதணுனாக்கா ஏகப்பட்டதான சத்தமானது வரும், நம்மளால் தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த சூலமானது எல்லா விதமான எதிரிகளையும் அழிக்க வல்லது, அழிச்சுடும்.
எல்லாரையுமே யார் மேலே வந்து அதை வந்து செலுத்துகிறாளோ சொல்லி அது போய் அழிச்சுட்டு தான் வரும். அந்த சூலத்தில் ஒரு மலையானது இருக்குது. அந்த மலையின் மேலே வந்து சிகரங்கள் இருக்கும். அந்த சிகரங்கள் எப்படி இருக்குமோ அதுபோல் இரும்பு முனைகள்லாம் அதில் வந்து அடிக்கப்பட்டு பொருத்தப்பட்டு இருந்துதான். அந்த சூலமானது நம்ம வந்து கண்ணால் பார்த்தாலே போகிறோம், நம்ம கொலையெல்லாம் நடுநடுக்க செஞ்சிருமா. அந்த சூலத்தினுடைய மனம் இருக்குது தெரியுமா, அது வந்து புகையோடு கூடிய அக்னியானது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அக்னி பிழம்பு போன்ற முனையை வந்து உடையதாக இருந்துதான் அந்த சூலமானது. காலன்னா யாரு? காலனுக்கு காலன் பரமேஸ்வரன். காலன்னாக்க யமதர்மராஜன். அவனாலேயே வந்து அந்த சூலத்தை வந்து அடக்க முடியாதான். எல்லா பிராணிகளையும் நடுநடுங்க செய்யக்கூடிய அந்த சூலாயுதமா. அந்த சூலாயுதத்தை எழுதினாலே போகிறோம். பூமி ஆகட்டும், மரங்களாகட்டும், மலை ஆகட்டும், கடல் ஆகட்டும், மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது பழந்து தள்ளிட்டு போயிடுவான். தச்சூலம் பரமகிருத்தோ மத்தியை சக்கராக வீரியவான் அநேகை சமரே சூரை ராட்சசை பரிவாரித்தா. அதாவது நாம் ஒரு விஷயம் சொல்லுவோம், யாராவது நம்மளை வந்து ஏதாவது சொல்லிட்டாருனாக்கா வரம்பு கடந்த கோபம் வரும்ன்ற சொல்கிறோம். அதாவது வரம்புன்னா என்னன்னாக்கா தன்னை மீறி எல்லை மீறி வரக்கூடிய கோபம். அந்த மாதிரி கோபத்தை கொண்டு வந்தோம்னா போர்க்களத்தில் ஏகப்பட்டதான அரக்கர் வீரர்களால் சூழப்பட்டிருந்ததுமான இந்த மகா பாவியான அரக்கன் ராவணன் அந்த சூலத்தை வந்து நடுவில் வந்து பிடிச்சு கொண்டானான். அவன் தேரில் நின்றுட்டே ஒரே பிடிச்சுட்டானான் கையில். சமுத்தியமிய மகாகாயோ நநாத ஜுதிபைரவம் சம்பரக்த நயனோ ரோஷாத் ஸ்வசைன்யம் அபிகர்ஷயன்னு. அதாவது இயற்கையாகவே இந்த ராவணனுக்கு உடலானது எப்படின்னாக்கா ரொம்பவும் பயங்கரமாக இருப்பான். பார்க்கறதுக்கு பேருடல், ரொம்பவும் குண்டா இருப்பான், மாவீரன், பலசாலி. அவன் அந்த சூலத்தை வந்து தூக்கி உயர பிடித்தானான். அப்போ வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய கண்களானது கோபப்பழம் மாதிரி அப்படியே செவந்து போச்சான். அந்த பயங்கரமான ஆயுதத்தை வந்து அவன் கையில் எடுத்துட்ட உன்னைய அதை பார்த்ததுமே இந்த மகாபாவியான ராவணன் இருக்கானோ அரக்கர் படைகள்லாம் என்ன பண்ணாலாம், மன சந்தோஷப்பட்டாலாம். போர்க்களத்தில் வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து ரொம்பவும் பெருசாக பயங்கரமாக கர்ஜித்தானான். பிருத்திவீம் சாந்தரிக்ஷம் ச திசச்ச பரிஜஸ்ததா பிராகம் பயத் ததா சப்தோ ராட்சசேந்திரஸ்ய தாருணா. அப்போ இந்த அரக்கமன்னனாகப்பட்டவன கொடூரமான அந்த சத்தம் போட்டானோ, கர்ஜித்தானோ, அந்த கர்ஜித்தான சத்தத்தை கேட்டுட்டு பூமாதேவி, ஆகாயம், 10 திசைகள், அனைத்திலும் இருக்கக்கூடிய மூலைகள் எல்லாமே அப்படியே நடுநடுங்கி போயிடுதான். அதீநாதஸ்ய நாதேனா தேன தஸ்ய துராத்மனா சர்வபூதானி வித்ரேஷு சாகரஸ்ய பிரசுக்ஷுபே. ரொம்பவும் பெரிய கர்ஜனை புரியக்கூடிய அந்த மகா பிராவியானவன் தீய செயலையே தீய புத்தியையே கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரக்கன் ராவனுடைய அந்த சத்தத்தினால எல்லா பிராணிகளும்
நடுங்கி போச்சான். அப்போ இருக்கக்கூடிய அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கடல் இருக்கணும், வங்கக்கடல், அது ரொம்பவும் கொந்தளிச்சு எழுந்ததான். சகிருஹீத்வா மகாவீரிய சூலம் தத்ராவணோ மகத் வினத்ய சுமஹாநாதம் ராமம் வருஷமப்ரவீத். இந்த மகா பாவியான அரக்கன் ராவணன் இருக்கானே, அவன் இயல்பிலேயே மகாவீரன். அந்த பெரும் சூலத்தை தன்னோட கையில் எடுத்துட்டு மிகவும் பலமாக கர்ஜனை செய்து சப்தம் போட்டு ஸ்ரீ ராமபிரானை பார்த்து ரொம்பவும் கடுமையான சொற்களை சொன்னானாம். சூதோயம் வஜ்ரசாரஸ்தே ராம ரோஷான் மயோத்யதா தவ பிராத்ரு சகாயஸ்ய சத்ய பிராணான் ஹரிஷ்யதி. இந்த மகாபாவியான ராவணன் சொல்கிறான், அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க தெரியும், அதான் ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஏன்னா அவன் தான் அரக்கனாச்சு, தீயவனாச்சு. அடே ராமனே, இந்த சூலம் இருக்கு பற்றியா என் கையில், இது வஜ்ராயுதத்துக்கு சமமானது, வலிமை கொண்டது. நான் இதை இப்போ உன் மேலே மிகவும் கோபத்தோட எரியறதுக்காக கையில் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது உன்னையும் உனக்கு உதவியாக நிற்கிறான் பார்த்தியா, உன்னோட சகோதரன், அவனோட உயிரையும் உடனேயே பறிக்க போகிறது பார் அப்படின்னானா மகாபாவியான ராவணன் ராமபிரானை பார்த்து. ரக்ஷசாமத்திய சூராணாம் நிகதானாம் சமூகே துவாம் நிகத்திய ரணஸ்லாகி கரோமி தரசாசமம். இன்னும் ராவணன் சொல்கிறான் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, அடே நீ போரில் ரொம்பவும் புகழ் கொண்டவன். இப்போதே உன்னை நான் இந்த போர் முனையில் கொன்று போட போகிறேன். உன்னை நான் கொன்று போட்டேன்னா நீ என்ன செய்ய போகிற தெரியுமா? உன்னால் கொல்லப்பட்ட எங்கள் அரக்க வீரர்கள் இருக்கா தெரியுமா, அவளுக்கெல்லாம் சமமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் உன்னை நான் வைக்க போகிறேன். அவர்களெல்லாம் எங்கே சென்றடைஞ்சிருக்கின்ற அளவு வீர சொர்க்கத்தை நீயும் அடையத்தான் போகிற அப்படின்னு நானாம் ராவணன். திஷ்டேதானி நிகன்மி துவாமேஷ சூலேன ராகவா எவமுத்வாச சிக்ஷேபா தச்சூலம் ராட்சசாதிபா. உடனே ராவணன் சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? அடே ராமா, நில்லு நில்லு, எங்கே பயந்து ஓடுற? எங்கேயும் ஓடாத. இப்போ இந்த சூலத்தால் ஒன்று நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு மகா பாவியான அரக்கன் ராவணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்லிவிட்டு, ராட்சசர்களுக்கே அரக்கர்களுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் அந்த சூலத்தை ஸ்ரீ ராமபிரான் மீது விட்டு எரிந்தானாம். தத்ராவண கரான் முக்தம் வித்யுஜ்வாலா சமாகுலம் அஷ்டகண்டம் மகாநாதம் வியத்கதம் அசோபதா. அந்த மகா பாவியான அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே, அவன் கையிலேருந்து செலுத்தப்பட்ட அந்த சூலாயுதமானது மின்னல் போன்ற பிரமாதமான பேரொழியோட இருந்துதான் விளங்கிற்றான். அந்த சூலத்தில் 8 மணிகள் கட்டப்பட்டு பேரொலி எழுப்பிக்கொண்டு அந்த சூலமானது ஆகாயத்தை அடைஞ்சு ஆகாயத்தையே அப்படியே ரொம்பவும் பிரகாசமாக்கித்தான். தச்சூலம் ராகவோ திருஷ்டுவா ஜுவலந்தம் கோரதர்சனம் சசர்ஜ விஷிகான் ராமஸ் சாபமாயம்ய வீரியவானே.
ஆனால் ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, அவர் வந்து ரகுகுலத்துக்கே மகாவீரராக இருக்கக்கூடிய பிரமாதமாக இருக்கக்கூடிய ரகுகுல திலகம். ரொம்பவும் பேரொழியோட பயங்கர தோற்றத்தோட வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூலாயுதத்தை பார்த்ததுமே தன்னுடைய வில்லை வளைத்து அந்த சூலாயுதத்தின் மீது ஏகப்பட்ட பானங்களை வந்து செலுத்தினாராம் ஸ்ரீ ராமபிரான். ஆபதந்தம் சரோகேனா வாரயாமாச ராகவः உத்பதந்தம் யுகாந்தாக்னிம் ஜலௌகைரிவ வாசவः. எப்படி இருந்ததுதான், பிரளய காலம் வருது. அந்த பிரளய காலத்தில் அக்னி பகவான் என்ன பண்ணுவார், ஏகப்பட்டதாக எப்படியா இருந்தாலும் அழிச்சிடணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அக்னியை பொழிவார். அக்னியானது எங்கே பார்த்தாலும் எப்படி வேணாலும் வந்துடும். அப்போ அந்த அக்னியை வந்து இந்திரனாகப்பட்டவனை வந்து மழையை பொழி வச்சு எப்படி வந்து அக்னி வந்து அணையுமோ அதுபோல ரொம்பவும் தன்னை தாக்க வரக்கூடிய இந்த சூலத்தை ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய சரமாரியான அம்புகளால் அதை அப்படியே அங்கேயே ஆகாயத்திலே தடுத்து நிறுத்தினாராம். நிர்ததாக சதான் பானான் ராமகார்முக நிஸ்ருதான் ராவணஸ்ய மகாசூல பதங்காணிவ பாவகா. இந்த மகாபாவியான அரக்கன் ராவனுடைய பெருமைக்கு உரிய சூலம் அது. அதுதான் அவன்கிட்ட அவன் பெருமையே கொண்டு வந்தது அந்த சூலம்தான். அந்த சூலமானது ஸ்ரீ ராமபிரானுடைய வில்லிலிருந்து வெளிவந்த அந்த பானங்களை வந்து விட்டில் பூச்சிகள்னா இந்த அக்னி இரவு நேரத்தில் இருக்கும். அப்போ அந்த இரவு நேரத்தில் எங்கன்னா அக்னியானது உருவாயிட்டுன்னு வச்சுங்க, அந்த அக்னியானது எப்படி வந்து பொசிக்கிடுமோ அதுபோல் அந்த சூலாயுதமானது இவர் இந்த அனைத்து அம்புகளையும் பொசுக்கி நாசமாக்கி கீழே போட்டதான். தான் திருஷ்டுவா பஸ்ம சாத்பூதான் சூல சம்சர்ப சூர்ணிதான் சாயகானந்த ரிக்ஷஸ்தான் ராகவ குரோத மாகரத்து. அவர் ஸ்ரீ ராமபிரான் வந்து ஆகாயத்தை அடைந்த தன்னுடைய பானங்கள்லாம் இந்த அரக்கன் ராவணனால் ஈயப்பட்ட அந்த சூலாயுதத்தினால தாக்கப்பட்டு சாம்பலாகி போனதை வந்து பார்த்துட்டு ஸ்ரீ ராமபிரான் வந்து மிகவும் கோபம் கொண்டாராம். அந்த சமயத்தில் சதாம் மாத்தலி நானீதாம் சக்திம் வாசவ நிர்மிதாம் ஜக்ராக பரமகிருத்தோ ராகவோ ரகுநந்தனாக. ரகு குலத்துக்கே பெருந்தகையாராக இருக்கக்கூடியவர் யாருன்னாக்க ஸ்ரீ ராமபிரான். அப்படி இருக்கக்கூடியவர் மிகவும் கோபம் கொண்டு இந்திரனால் அனுப்பி வைக்கப்பட்டு அவருடைய சாரதியாகப்பட்ட மாதலி அவரால் கொண்டு வரப்பட்டதுமான அந்த சக்தி ஆயுதத்தை தன்னோட கையில் வந்து எடுத்துட்டாராம் ஸ்ரீ ராமபிரான். சா தோலிதா பலவதா சக்தி கண்டா கிருதஸ்வனா நப பிரஜ்வால யாமாச யுகாந்தோல்கேவ சப்ரபா. அதாவது ஸ்ரீ ராமபிரான் வந்து இயற்கையாகவே மகாபலசாலி. அவரால் ஏவப்பட்ட அந்த சக்தி ஆயுதமானது அந்த சக்தி ஆயுதத்தில் வந்து கட்டப்பட்டிருந்த மணிகள்லாம் வந்து ஒலி எழுப்பி கொண்டு போச்சான். அது எப்படி இருந்ததுனாக்கா பிரளய காலத்தில் வந்து வானத்திலேருந்து ஆகாயத்திலேருந்து விழக்கூடிய எரிக்கொல்லிகள் போல இருந்துதான். அந்த ஒளியோட ஆகாயத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டு
பிரமாதமாக விளங்கித்தான் அந்த சக்தி ஆயுதமானது ஸ்ரீ ராமபிரான் செலுத்திய சக்தி ஆயுதம். சாட்சிப்தா ராட்சசேந்திரஸ்யா தஸ்மின் சூலே பபாதः பின்னசக்தியா மகான் சூலோ நிபபாத ஹதத்யுதிஹி. ஸ்ரீ ராமபிரானால் செலுத்தப்பட்ட அந்த சக்தி ஆயுதமானது ராட்சச மன்னனாகப்பட்ட ராவணன் அவனால் வீசப்பட்ட அந்த சூலத்தில் போய் நேரடியாக மோதித்தான். சூலத்தில் மோதின உடனேயே அந்த சக்தி ஆயுதத்தினால் அந்த சூலமானது பிளக்கப்பட்டு அந்த பெரும் சூலமானது ஒளி இழந்து பூமியில் வந்து தரையில் வந்து விழுந்ததாம். நிர்பிபேத ததோ பாணே அயானஸ்ய மகாஜவான் ராமஸ்தீக்ஷ்ணே மகாவேகே வஜ்ரகல்பை சிதை சரைஹி. அப்போ வந்து ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், இவர் இருக்காரோட தேர் அது அதிவேகம் கொண்ட குதிரைகள் எல்லாம் வேகத்திலும் கூட அவனுடைய குதிரைகளை, அதாவது ராவணனுக்கு இருக்கக்கூடிய குதிரைகளும் அதிவேகம், ஸ்ரீ ராமபிரான்கிட்ட இருக்கக்கூடிய குதிரைகளும் அதிவேகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராவணனுக்கு தேரில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகளை வஜ்ரம் போன்ற கொடுமையான அம்புகளாலும் மகா சக்தி படைத்த பானங்களாலும் அந்த குதிரைகளை எல்லாம் காயப்படுத்தினாராம் ஸ்ரீ ராமபிரான் அரக்கன் ராமனுடைய குதிரைகளை. நிர்விவேதோரசி ததோ ராவணம் விஷிதை சரைஹி ராகவ பரமாயத்தோ லலாட்டே பத்ரிபிஸ்திரிபிஹி சசைரேர் பின்ன சர்வாங்கோ தாத்ர பிரசுத சோனிதா ராட்சசேந்திர சமூகஸ்தா உல்லாசோக இவா பவோ. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், பலவிதமான கூரிய பானங்கள்னால மகாபாவியான அரக்கனுடைய மார்பை வந்து போட்டு கலந்து எடுக்கிறதுக்கு பானங்களை அனுப்பிச்சாராம். அவனுடைய நெற்றியில் வந்து 3 பானங்களால் அவனை நோகடிக்க செய்தாராம். அரக்கர் படை சூழல் நின்று கொண்டிருந்த அந்த அரக்க மன்னனாகப்பட்ட அந்த ராவணன் எல்லா அங்கங்களும் காயப்படுத்தப்பட்டவனாக, அப்போ வந்து அவனுடைய உடல் முழுக்கவுமே குருதியானது ரத்தமானது வழிஞ்சு அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா, செம்மலர், அதாவது செவ்வண்ணத்தில் மலர் பூத்துருக்குமோனா அசோக மரத்தில், அந்த அசோக மரம் போல இருந்தானாம் பார்க்கறதுக்கு ராவணன். சார் ராம பாணேர் அவவித் தகாத்ரோ நிசாசரேந்திர க்ஷத ஜாத்ர காத்ரஹ ஜகாம ஏதம் ச ஜமாஜ மத்தியே குரோதம் ச சக்கரே சுப்ருசம் ததானீம். அப்போ அன்றைய தினம் அந்த போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரான் எய்த பானங்கள்னால அரக்கனாகப்பட்ட மகாபாவியான ராவனுடைய அவயவங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு ரத்தத்தால் நனைந்து அப்படியே நின்று கொண்டு வந்த ராட்சச மன்னனாகப்பட்ட ராவணன் அவமானம் தங்காமல் ரொம்பவும் வருத்தத்தில் ஆழ்ந்தானாம். அதோட மட்டும் வருத்தத்தோட மட்டும் ஆழ்ந்தில்லை, ஸ்ரீ ராமபிரான் மேலே ரொம்பவும் கடும் கோபம் கொண்டானாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ருத்தர சததமசர்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 104வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.